ப்ரோட்டீன் ரீச் பாலக் பன்னீர் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிடணும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக நெய், இந்த இவ்வளோதான். அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி பழம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 பரட்டிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம வதக்கின சட்டியிலேயே ஊற்றியாச்சு. அடுத்து அதை மிக்ஸி ஜாரையே அலசி அதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா ஹெல்தியான ப்ரோட்டீன் ரீச்சான பன்னீர் பாலக் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா பன்னீரெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாலக்கோடு சேர்த்து. அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் சப்பாத்தி வச்சு சாப்பிட போகிறேன். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 2 சப்பாத்தியும் பாலக் பன்னீரும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டின்னருக்கும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.